வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா மைக்ரோவேவ் உடைய பேசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இதில் ஒரு 4 கப்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பூனில் வந்து 4 ஸ்பூன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே எழுதியிருப்பாங்க. இப்போ வந்து 30 ml வந்து 1/4 கப் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கப்லேயும் அதில் வேல்யூஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ½ கப், இப்போ வந்து 2/3 கப், இது வந்து 120 ml குவான்டிட்டி வந்து பிடிக்கும். அதே மாதிரி இது வந்து 1 கப். இப்போ உங்கள் ரெசிப்பியில் 1 கப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் 1 கப்பு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன கப்பை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. எந்த கப்புக்கு 1/4 கப் சொல்லியிருந்தால் 1/4 கப் இதில் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு தெரியும். லெவல் பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்குவோம் இல்லையா, அது தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஸ்பூனில் இது வந்து டேபிள் ஸ்பூன் அவங்களே எழுதியிருப்பாங்க. இது வந்து டீஸ்பூன் 1 டீஸ்பூன், ½ டேபிள் ஸ்பூன், அது மாதிரி அவங்களே எழுதியிருப்பாங்க. 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் வந்து அவங்களே எழுதியிருப்பாங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ இந்த 1/4 கப்பில் வந்து இப்போ கோதுமை மாவோ மைதா மாவோ நம்ம மெஷர் பண்ணுறோன்னா இதனுடைய கிராம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அப்படியே அவைலபிளாக இருக்கும். அப்படியே சர்ச் கொடுத்த உடனே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவே வந்து பட்டர், இதில் வந்து 1 கப் நீங்கள் பட்டர் எடுத்திங்கன்னா அதோட எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அது எல்லாமே நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் நம்மளுக்கு இமீடியட்டாக ஒரு சார்ட் கிடைக்கும். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் பேஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் கிச்சனில். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டைரியிலையோ எதுலேயோ ஒன்றில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரெசிபி பாக்கியில் சொல்லியிருப்பாங்க 8 inch பேன், 9 inch பேன், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ரெசிப்பியில் என்ன இன்ச் பேன் சொல்கிறாங்களோ அது யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ரெசிபி வந்து அப்படியே அக்யூரேட்டாக வரும். இது எப்படி இந்த பேன் மெஷர்மெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு இந்த 2 எட்ஜ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இது வரையும் இன்சைடு மட்டும் வச்சுக்கோங்க, அவுட் சைடையும் சேர்த்தக்கூடாது. இப்போ இன்சைடில் ஸ்கேல் வச்சிங்கன்னா ஸ்கேலில் வந்து இன்ச்சஸ் இருக்கும். அந்த இன்ச்சஸை வச்சு 6 inch 9 inch 8 inch இது எந்த பேன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிங்க. இது 2க்கு இடையில ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி இந்த இடம் வரையும் மெஷர் பண்ணக்கூடாது, இது வரையும் தான் மெஷர் பண்ணணும். இன்சைடில் உள்ளுக்குள்ளே மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ச் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேன் வந்து எவ்வளோ இன்ச் பேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க, இப்போ நீங்கள் 9 inch பேன் தான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல் எடுத்துகிட்டு போய் மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அங்கே இருக்கவங்க வந்து கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஸ்கேல் எடுத்துகிட்டு போய் வச்சு பார்த்தீங்கன்னா 22 to 23 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 9 inch. ஸோ ஸ்கேலுடைய இன்னொரு பக்கம் இன்ச்சஸ்லேயே இருக்கும். டேரெக்டாக 9 inch பார்த்தே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஆஸ் அ பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.